வணக்கம். ஒரு சின்ன கயிறு, ஆனா அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான யானையவே கட்டி போட்டுடுச்சுன்னா நம்புவீங்களா? முடியும். ஆனா எப்படி? இந்த ஒரு கேள்விக்குள்ள நம்ம மனச பத்தின ஒரு பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு. நம்மளோட நம்பிக்கைகள் சில சமயம் நமக்கே எப்படி விலங்கு மாட்டி விடுதுன்னு இந்த யானையோட கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க இந்த கதையை கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். சரி, கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஒருத்தர் ஒரு கோவிலுக்கு போறாரு. அங்க போனவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. அவரு பார்த்த ஒரு காட்சி அவரோட மனசையே ஒரு உலுக்கு உலுக்கிருச்சு. அப்படி என்னதான் பார்த்தாரு? கொஞ்ச நேரம் கண்ண மூடி யோசிச்சு பாருங்க. உங்க முன்னாடி ஒரு மலை மாதிரி ஒரு யானை நிக்குது. அப்பப்பா, என்ன ஒரு கம்பீரம்! அது லேசா அசஞ்சா கூட அதோட பலம் நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனா அவ்ளோ பெரிய பலமான ஒரு விலங்கு ரொம்ப அமைதியா ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்கு. ஆனா அவருக்கு பெரிய ஷாக் கொடுத்த விஷயம் என்ன தெரியுமா? அந்த மலை மாதிரி இருந்த யானை அதோட கால்ல கட்டப்பட்டிருந்த ஒரு சின்ன மெல்லிசான கயிறால தான் நின்னுட்டு இருந்துச்சு. அதுவும் ஒரு சின்ன குச்சியில கட்டியிருந்தாங்க. அந்த யானை லேசா ஒரு ஆட்டு ஆட்டினா போதும் அந்த கயிறு படார்னு அருந்துடும். இந்த ஒரு காட்சி தான் அவரை ரொம்ப யோசிக்க வச்சிடுச்சு. இப்போ உங்க மனசுலயும் இதே கேள்விதான் ஓடிட்டு இருக்கும், இல்லையா? இவ்ளோ பலம் இருக்கிற ஒரு யானை ஏன் அந்த சின்ன கயிற்ற அறுத்துட்டு அதோட இஷ்டத்துக்கு போகல? எது அத தடுத்து நிறுத்துது? யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் எதை வேணாலும் இடிச்சு தள்ளுற சக்தி கொண்ட யானை, இன்னொரு பக்கம் ரொம்ப சுலபமா அருந்து போற ஒரு சின்ன கயிறு. இது ரெண்டுக்கும் நடுவுல இப்படி ஒரு கனெக்ஷன். இது எப்படி சாத்தியம்? நம்பவே முடியலல்ல. இந்த குழப்பத்துக்கு ஒரு விட தெரிஞ்சுக்கணுமேன்னு அந்த ஆள் நேரா அந்த யானைய பாத்துக்கிற பாகன் கிட்ட போயே, என்னங்க அது? அண்ணா அவரோட சந்தேகத்தை கேட்டாரு. இப்பதான் நம்ம கதையோட முக்கியமான கட்டத்துக்கே வரோம். யானையோட இந்த விசித்திரமான நடத்தைக்கு பின்னாடி இருக்கிற உண்மைய அந்த பாகன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கேட்க ரெடியா? அந்த பாகன் ஒரு சின்ன சிரிப்போட சொல்ல ஆரம்பிச்சாரு. ஐயா, இந்த யானை இப்படி நிக்கிறதுக்கு காரணம் அதோட இப்போதைய பலம் இல்ல, அதோட பழைய நினைவு தான். இது ஒரு குட்டியா இருந்தப்ப இதே மாதிரி ஒரு சின்ன கயிறை வச்சுதான் இதை கட்டுவோம் அப்படின்னு சொன்னாரு. அந்த மனநிலை எப்படி உருவாச்சுன்னு சொல்றேன் கேளுங்க. அது குட்டியா இருந்தப்போ அதோட பலத்துக்கு இந்த கயிறு ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு. அது பல தடவை எப்படியாவது இந்த கயிற்றை அறுத்துட்டு ஓடிடலான்னு முயற்சி பண்ணி பார்த்துச்சு. ஆனா ஒவ்வொரு தடவையும் தோத்து தான் போச்சு. இப்படி தொடர்ந்து தோத்து ச்சே, நம்மளால இந்த கயிற்றை அறுக்கவே முடியாது போல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதோட மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. இதோட விளைவு என்ன ஆச்சு தெரியுமா? அந்த யானை வளர்ந்து பெருசாகி பலசாலியாகிடுச்சு. ஆனா அதோட அந்த பழைய நம்பிக்கை மட்டும் அப்படியே தான் இருக்கு. அது வளரவே இல்ல. அதனால இப்போ அத கட்டி போட்டிருக்கிறது அந்த கயிறு இல்ல, என்னால முடியாதுங்கிற அதோட பழைய தவறான நம்பிக்கை தான். அதனால தான் அது மறுபடியும் முயற்சி கூட பண்ணி பார்க்க மாட்டேங்குது. ஓகே, இது வரைக்கும் கேட்டது வெறும் யானை கதை இல்லைங்க. இது நம்மள பத்தின கதை, நம்ம ஒவ்வொருத்தரோட கதை. நமக்குள்ள இருக்கிற அந்த யானை யாரு? நம்மள கட்டி போட்டிருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத கயிறு எது? வாங்க, இத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். உளவியல் ரீதியா இதுக்கு ஒரு பேர் இருக்கு. சுய கட்டுப்படுத்தும் நம்பிக்கை. அதாவது செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, முன்னாடி எப்போவோ நமக்கு நடந்த ஒரு தோல்விய மனசுல வச்சுக்கிட்டு, இது நம்மால முடியாதுப்பா அப்படின்னு நமக்கே நாம போட்டுக்கிற ஒரு மனத்தடை தான் இது. இந்த ஒப்பீட்ட பாருங்களேன், எவ்ளோ கரெக்டா இருக்கு. யானைக்கு அந்த கயிறு தான் தடை, நமக்கு நம்மளோட பழைய தோல்விகள் தான் அந்த கயிறு. யானை என்னால கயிற்றை அறுக்க முடியாதுன்னு நம்புது. நாம என்னால இதை செய்யவே முடியாதுன்னு நம்புறோம். ஆனா நிஜம் என்ன? அந்த யானையும் வளர்ந்துருச்சு, நாமனும் வளர்ந்துட்டோம், நம்ம திறமைகளும் வளர்ந்துருச்சு. நம்ம சின்ன வயசுல இல்லனா அனுபவம் இல்லாதப்போ ஏதோ ஒரு விஷயத்துல தோத்து போயிருப்போம். ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருக்கலாம், ஒரு இன்டர்வியூல ரிஜெக்ட் ஆயிருக்கலாம், இல்ல ஒரு புது முயற்சியில சறுக்கி இருக்கலாம். அவ்வளவுதான். அந்த என்னால முடியாதுங்கிற நம்பிக்கைய அப்படியே நம்ம எதிர்காலத்துக்கும் தூக்கிட்டு வந்துடுறோம். அந்த ஒரே ஒரு தோல்வியோட நினைப்புல நமக்கு வர்ற எத்தனையோ நல்ல வாய்ப்புகளை நாமளே வேண்டாம்னு சொல்லிடுறோம். அப்போ இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்னதான் வழி? இப்பதான் கதையோட முக்கியமான மெசேஜுக்கே வரோம். நம்மள நாமளே கட்டி போட்டிருக்கிற அந்த பழைய தப்பான நம்பிக்கைகளை உடைச்சேறிற நேரம் வந்தாச்சு. நாம எல்லாரும் ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சிக்கணும். நேத்து இருந்த ஆள் இல்ல நீங்க இன்னைக்கு. ஒவ்வொரு நாளும் புதுசா கத்துக்கிறோம், புது அனுபவங்கள் கிடைக்குது, நம்ம திறமைகள் வளர்ந்துகிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது நேத்து உங்களால முடியாத ஒரு விஷயம் இன்னைக்கு முடியாதுன்னு எந்த அவசியமும் இல்லையே. அப்போ இந்த யானை கதை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? முதல்ல, முயற்சி பண்றத நிறுத்தவே நிறுத்தாதீங்க. ரெண்டாவது, பழைய தோல்விகள் உங்களோட இப்போதைய முயற்சிகளை தடுக்க விடாதீங்க. மூணாவது, தோல்விங்கிறது வாழ்க்கையோட ஒரு பகுதி தான், அது முடிவல்ல. உங்க இப்போதைய திறமைகள் மேல நம்பிக்கை வைங்க, பழைய தப்புக்கள் மேல இல்ல. வர்றத பாத்துக்கலாங்கிற நம்பிக்கையோட முன்னாடி போங்க. நீங்க நினைக்கிறத விட நீங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. சரி,
இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. அந்த யானைய மாதிரி உங்கள முன்னாடி போக விடாம கட்டி போட்டிருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத கயிறு எது? அது எந்த பழைய தோல்வியோட நினைவு, எந்த தப்பான நம்பிக்கை? அத கண்டுபிடிங்க, அத உடைச்சு எறிய வேண்டிய நேரம் இது. யோசிச்சு பாருங்க, உங்க சுதந்திரம் உங்க கையில தான் இருக்கு.